முடியும். உணரக்கூடிய விஷயத்த எழுத்தாலேயோ வார்த்தைகளாலேயோ சொல்ல முடியாது. அது எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா, ஐயா அவர்கள் என்கிட்ட பேசிட்டு வரும்போது என்ன அறியாமலே இந்த இடத்துல உள்ள வரும்போது சிலுக்குது, கையெல்லாம் கை உடம்பெல்லாம் சிலுக்குது. என்ன காரணம்னா, இன்னும் அந்த ஞானவான்களுடைய ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம் இந்த மண்ணிலே இருக்கிறது. அவர்கள் வாழ்த்துகிறார்கள், நம்மளை வந்து வழி நடத்துகிறார்கள். அந்த வகையிலே இந்த சிறப்பு சொற்பொழிவு அமைந்திருக்கிறது. என்னுடைய தலைப்பை ஒட்டி நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னை பற்றி சொல்லியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட தேவாரம் திருவாசகம், நமக்கு வந்து தேவாரம் திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய நூலாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு 1000 வருடங்கள் 1600 வருடங்களுக்கு முன்பாகவே தேவாரம் திருவாசகங்கள் வந்தது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்களை அழித்தால் போதாது. அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழியை அழித்தால் போதும், அந்த இனம் அழிந்துவிடும் என்பது ஆண்டவர்களுக்கு தெரிந்தது. அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம் மொழியை அழிப்பதற்கான முயற்சிகள் நடந்தது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்தி திணிப்பு போராட்டம் நடக்கும் போதெல்லாம், அந்த வரலாற்றை பின்னணியாக எடுக்கின்ற காலகட்டத்தில் எல்லாம், அந்த வரலாறு எழுதும் போதெல்லாம் ஏபிசி கல்லூரியை விட்டு வரலாறு எழுத முடியாது. ஏன்னா இப்போ உள்ள மாணவர்களுக்கு அது தெரியாது. உண்மையிலே அந்த கருத்தை, அந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மொழியினுடைய வேகம் தெரியும். நம்ம எந்த பாரம்பரியத்தினுடைய பின்னணியில் இருக்கிறோம், எவ்வளவு சிறப்பு மிக்கவர்களாக நாம் இருந்திருக்கிறோம், நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம், மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சீலர்கள் பிறந்த, தவச்சீலர்கள் பிறந்த அந்த மண். அப்படிப்பட்ட மண்ணிலே நாம் படிக்கிறோம், நாம் இருக்கிறோம் என்பதே ஒரு புண்ணியமான நிகழ்வு. அதை ஒட்டி தான் இந்த இடத்துல சிங்காரவேலன் ஐயாவினுடைய ஆய்வு, மொழிகள் ஆய்வோடு ஒட்டி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை பற்றி அவர் ஆய்வு செய்தார். ஐயா அவர்கள் எனக்கு திருஞான சம்பந்தரை பற்றி தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால நம்ம திருஞான சம்பந்தர் பற்றி நாம் பேசலாம். இப்ப திருஞான சம்பந்தர் எந்த